தம்பி அஜித் குமாரினுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இனிமேல் இப்படிப்பட்ட காவல்துறை அராஜக போக்கிலே படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை தயார் செய்து இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளில் எத்தனை தம்பிகள் சாணார் வீட்டு தம்பிகள், கோனார் வீட்டு தம்பிகள், நாடார் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் இந்த தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திரர் வீட்டு தம்பிகள், கள்ளர் வீட்டு தம்பிகள், பள்ளர் வீட்டு தம்பிகள், படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். இந்த பிள்ளைகள் இந்த கூட்டத்தை நடத்துவது, இந்த அரசை கேள்வி கேட்பது ஓட்டு அரசியலுக்காக அல்ல, இன உணர்வும் மான உணர்வும் கொண்டவன் தான் இந்த களத்திலே இருப்பான். நாங்கள் தேர்தலை முதல் முறையாக சந்தித்தது 2016. 2012ஆம் ஆண்டு இதே சாலையிலே ஒரு ஜனவரி மாதம் 2012 ஜனவரி இதே சாலையிலே அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நான் பயணம் செய்தேன். ராமநாதபுரம் சிறைக்கு சென்றோம். சிறையிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கண்ணிலங்கோ சிறைக்குள்ள இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அண்ணனோடு நானும் சென்றிருந்தேன். என்ன வழக்கு தெரியுமா? ராஜபக்சேவுடைய மச்சினன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தபோது கண்ணிலங்கோ அவரை அடித்து விட்டார். வழக்கு. நீதிபதி கேட்கிறார் நீதிமன்றத்திலே, கண்ணிலங்கோடத்திலே, கண்ணிலங்கோ அவர்களே, நீங்கள் ராஜபக்சேவுடைய மச்சினனை அடித்தீர்களா? கண்ணிலங்கோ சொன்னார், அடிக்கல, செருப்பால அடிச்சேன். என் தம்பி வழக்கறிஞர் கார்த்திக் சொன்னா, ஏதோ மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு. ஓ மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்தது பூனை குட்டியா இருக்கலாம்டா, புலிக்குட்டி கிடையாது. நீ போய் உன் ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் புலிக்குட்டி கிட்ட போய் காட்டு. தேர்தல் அரசியலுக்கு முன்பாகவே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த களத்தில் இருந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த நிக்கிதா வச்சு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு பெண் இன்றைக்கு இந்தியாவிலே பேசப்படுகிறார் என்றால் அரவிந்த் கோஸ்வாமி பேசுறாரு. இந்த விஷயத்தை எடுத்து வட இந்திய ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் செய்தி வருது, அஜித் குமார் இறந்து விட்டான்னு. அடுத்த நாள் நிகிதாவினுடைய காணொளி வருகிறது. காணொளியிலே நிகிதா எப்படி இருக்கிறார் தெரியுமா? கண்கள் மட்டும் தெரியும் மாதிரி, இந்த நெத்தி தலை மட்டும் தெரிகிற மாதிரி துணியை வைத்து மூடிக்கொண்டு, நீ பறிகொடுத்தவள் தானே, நீ களவாணி இல்லையே, நீ பறிகொடுத்தவள், எதற்காக முகத்தை முடித்து வர்ற? அன்னைக்கே தெரியும் இவ எந்த ஊர் முடிச்ச வைக்கியோ, எந்த அயோக்கிய சிரிக்கியோ, முகத்தை மூடிட்டு வர்றானே கண்டுபிடிச்சிட்டான். கண்ணு நெத்தி மூடி அவ பேரை வச்சு அடிச்சா. நேற்று நைட்ல இருந்து அடிக்கிறான். யார் யாருக்கிட்ட எத்தனை லட்சம் இவன் மோசடி பண்ணானு எப்ப இருந்து? 2011 இருந்து. 11 நாளைக்கு முன்னால இருந்து இல்ல, 11 மாசத்துக்கு முன்னால இருந்து இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து. அது என்ன சொல்றா பாருங்க, துணை முதலமைச்சர் எனக்கு ரொம்ப நெருக்கம். இன்னைக்கு கூட தலைப்பெல்லாம் போடுறான், தம்னே இல்ல, துணை முதல்வருடன் நிக்கிதா தொடர்பு அப்படின்னு போடுறான். நீ நினைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லல, நீ நினைக்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லல. அந்த அம்மா நிக்கிதா சொல்றது இன்றைக்கு உன்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சர், அவரோடு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றான். எவ்வளவு கேடு கெட்டவனை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் நாட்டில் உட்கார வச்சிருக்க பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிக்கிதா கூட முள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்காங்க. ஆசிரியர் பணி வாங்கி தரேன். டேய், யாரனால ஏமாத்தலாம்டா, ஆசிரியர்களை ஏமாத்தலாமாடா? அதுவும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யாரு?
நிக்கிதாவுக்கு வகுப்படுத்த ஆசிரியர். அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு 15 வருஷமா. அவர் மட்டும் கிடையாது, எண்ணற்ற பேர் இன்னைக்கு வரிசையா வந்துகிட்டே இருக்கான். நேற்று இரவு 9:30 மணி வரைக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஏமாந்திருக்கேன் எல்லா பேரும் வரும். எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒருத்திய ஏண்டா முத நாளே மூடிட்டு வரும்போது தெரிய வேணாமா? யாரால எப்படி மூடிட்டு வருவா? யாரு வருவா? லாட்ஜில விபச்சாரிய காவல்துறை புடிச்சிருச்சுனா அவன் தாண்டா மூடிட்டு வருவான். அன்னைக்கே தெரிய வேணாமாடா உங்களுக்கு? அன்னைக்கே தெரிய வேணாமா அவகிட்ட நகையே இல்லைன்னு? இவன் என்ன மூடிட்டு வரணும்? நகையே இல்லைங்க. நகைன்னு சொன்னதே போய் வந்திருக்கான். தம்பி கூட்டு போயிருக்கான், அந்த வாகனத்தை கொண்டு நிறுத்தி இருக்கிறான். எல்லா இடத்திலும் உள்ளதுதான். முடிச்சு வந்தோடனே 500 ரூபாய் கேட்டிருக்கா. நாங்க 5 பேர் இருக்கோம்னு 100 ரூபாய் தருவேன் இருக்கா. சாமி கும்பிட வந்த இடத்துல 9.5 பவுன் நகைய அசால்ட்டா லெப்ட்ல தூக்கி போட்டுட்டு காருக்குள்ள வச்சுக்கிட்டு சாமி கும்பிட வந்த உனக்கு 500 ரூபாய் பெருசா? ஒரு 100 ரூபாய் தருவேன் அதுக்கு பேசுறவங்க கிட்ட 9.5 பவுன் அந்த காருக்குள்ள இருக்கும் நீ நம்புறியா? இந்த 100க்கும் 500க்குமான போட்டியில ஏதோ வார்த்தை ஜாலங்கள் நடந்திருக்கு. உன்னை என்ன செய்யறேன் பாருடா அப்படின்னு அடிக்கிறான். தன் பவரை காட்டா ஆடுறாங்க அதுக்கு காவல்துறை. நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கா. அவளுடைய உடல் மொழியை பாருங்க. நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கா. அவளுடைய உடல் மொழி தெரிகிறது இவ எவ்வளவு பெரிய பஜாரின். தன்னால் ஒருவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். தன் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறான். நாடே கொந்தளிக்குது. இந்தியா முழுக்க நிகிதாவுடைய பேர், அஜித் குமாருடைய பேர் பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு படுகொலைன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கூலா அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உடல் மொழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சாதாரணமா ஏதோ அவ தலைக்கு பின்னால் அவ கூந்தல 4 டிஎஸ்பி உட்கார்ந்து பேணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சொகுசுல உட்கார்ந்து பேசுற மாதிரியே பேச. நகையவே கொண்டு வராம ஒரு நகை காணா போச்சுட்டாங்களையா? இதுக்கு சாட்சியம் பாருங்க. இதுக்கு நீதிபதிகள்லாம் தேவையில்லை, நீதிமன்றங்கள்லாம் தேவையில்லை. நான் மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன். மக்கள் மன்றத்தை நீதிபதிகளா நினைச்சு கேட்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த 5 காவலர்களுடைய குடும்பம் காவல் நிலையத்து முன்னாலேயே வந்து உட்கார்ந்து சாட்சியம் அளிச்சிருச்சு. ஆமா எங்க புருஷங்க 5 பேர் தான் கொன்னாங்க, ஆனா சொன்னவன் மேல உள்ளவன் வாக்குமூலம், மயிலாட் வாக்குமூலம். இதை விட என்னையா வேணும்? 5 காவலர்களுடைய பொண்டாட்டி வந்து காவல் நிலையத்துக்கு முன்னால உட்கார்ந்து ஆமாயா செஞ்சாமியா, மேல உள்ள சொன்னாயா செஞ்சாமியா, முடிஞ்சு போச்சா? எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை? அதான் நீ ஒண்ணு செய்யலையே. உலக உத்தமர் தானே நீ, உலக உத்தமர் தானே. எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை? எதுக்கு டிஎஸ்பி மேல நடவடிக்கை? நீ யோக்கியம் தானே, எதுக்கு நடவடிக்கை எடுத்த? உன் டிஜிபி சொல்றாரையா தனிப்படைகள்லாம் கலைக்கப்படுது. உன் தனிப்படை தான் உத்தமமான படம் தானே, அப்ப ஒத்துக்கிற. அப்ப டிஜிபி ஒத்துக்கிற. இந்த தனிப்படைய வச்சு இவங்க காலங்காலமா இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒத்துக்கிற. இதை விட என்னையா சாட்சியம் வேணும்? சரி இதை பூரா விட்டு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலை தர்றேன், உங்களுக்கு ஒரு வீடு தர்றேன். நீதான் யோக்கியனாச்சே. எல்லா சட்டத்தின் படி தான் நடந்திருக்கு. எதுக்கு வேலை கொடுக்கிற? எதுக்கு வீடு கொடுக்கிற? இதுல போன்ல பேசுற, போன்ல அவர் பெரிய கருத்து அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பா பேசுறார். டேய் முதல்ல அப்பான்னு சொல்லாதீங்கடா, தமிழுக்கே கேவலம். நைனான்னு சொல்லுங்கடா. அவனை நைனான்னு சொல்லு, அது கூட பொருந்தும். நைனா அப்பா, அது என் மொழி. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்ததாண்டா அப்பா அம்மாங்கிறது. அந்த இலக்கணம் தெரியாம பேசாத. உனக்கு பொருத்தமான பேரு நைனா. அந்த நைனா போன் பண்றாரு. போன் பண்ணி வெரி சாரிமா. ஏண்டா உதயநிதி ஸ்டாலின் வாயிலையும் கூட அந்த உடல் உறுப்புலையும் உயிர் உறுப்புலையும் இன்பநிதி வாயிலையும்
இன்மநிதி உயிர் உறுப்புலையும் நாங்களும் கொஞ்சோண்டு மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சிட்டு சாரிப்பா சாரி நைனா ஒத்துக்குவியா? சாரிம்மா தைரியமா இருங்க. எப்படி மிளகாப்பொடி வச்சு தேய்ச்சிட்டு கொன்னுட்டு தைரியமா இருங்க. தைரியமா இருக்கணுமா? நீ அடிச்சு கொள்ளுவாங்களா? நம்ம தைரியமா இருக்கணுமா? அடுத்து அப்படியே சொல்றார், நான் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறேன். எப்படி இந்த பல்வீர் சிங்கை எடுத்தீங்களே அப்படியா? ராஜேஷ் தாஸ்க்கு எடுத்தீங்களே அப்படியா? ஸ்டெர்லைட்ல 14 பேரை சுட்டு கொன்னீங்க. அருணாதேவி கமிஷன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுச்சு. நீங்க அப்ப எதிர்கட்சியாளர் இருந்தீங்க, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கீங்கல்ல, எடுத்தீங்களா? அந்த ஸ்டெர்லைட்ல சுட்டாரே அந்த காவல்துறை மீது எடுத்திருக்கீங்களா? அப்ப என்ன சீரியஸான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்ப இது வரைக்கும் எதுவுமே சீரியஸ் இல்ல, இது வரைக்கும் சீரியஸ் இல்ல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சீரியஸ். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய சொல்லி இருக்கிறேன். போன்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறேன். எனக்கு தேவை அண்ணன் அறிவாலயம் கொடுத்துருவியா அஜித்குமார் வீட்டுக்கு? எனக்கு தேவையானதை செய்ய சொல்றேன். கோபாலபுரம் வீட்டை எழுதி வைடா அஜித்குமார் வீட்டுக்கு, எழுதி வையே. தேவையானதை செஞ்சிருவோம். நாங்க அதே மாதிரி தேவையானதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு இப்ப நீங்க செஞ்சதை நாங்க செஞ்சிடவா? கடைசியா முடிக்கிறாரு. எப்படி தெரியுமா? போன்ல முடிக்கிறாரு, நடக்காதது நடந்து போச்சு. எது தெரியுமா நடக்காது நடந்து போச்சு? உங்க அப்பனுக்கு அப்புறம் திரும்பவும் திமுக கொண்டு வந்து அரியணையில உட்கார வச்சாம் பாரு மக்கள். இதுதான் நடக்காதது நடந்து போச்சு, அதுதான் நடந்து போச்சு. கேவலம் கிட்ட காவல்துறையை வச்சுக்கிட்டு இதுல டிஎஸ்பி மேல நடவடிக்கை. ஏன்? அந்த 5 காவலருக்கு மேல அவங்க தான் இருக்காங்க. சரி, அப்புறம் எஸ்பி மேல நடவடிக்கை. ஏன்? அந்த டிஎஸ்பிக்கு மேல அவங்க தான் இருக்காங்க. நடவடிக்கை. சரி, காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்ட. சரி, அப்படியே வாயேன். கடைசி இந்த துறைக்கு யாரு? முதலமைச்சர் நீதான். உன்னை காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிடுவோமா? அதுதானே நியாயமானது? நியாயமான சட்டம் தானே? நீதானே சொல்ற, நீதானே சொல்ற. பொறுப்பு யாரு? எஸ்பியை நேரா வந்து அடிச்சாரா? இல்ல. டிஎஸ்பி நேரா வந்து அடிச்சாரா? இல்ல. அந்த 5 காவலர் தான் அடிச்சா. அப்ப ஏன் எஸ்பி மேல டிஎஸ்பி நடவடிக்கை? உயரதிகாரி. இந்த உயரதிகாரிக்கெல்லாம் மேல யாரு உயரதிகாரி? நீதான்பா. கொஞ்சம் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிறேன். இன்னும் 10 மாசத்துல அதுக்கு தான் போறேன். அது அடுத்த விஷயம். அந்த 10 மாசத்துக்குள்ள இன்னும் 4 பேரை போட்டு தள்ளிட்டு போயிடக்கூடாது. நீ இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு செய்தி நல்லா கவனிக்கணும். காவல்துறை திருடிய சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. இந்த வசனம் எப்படி இருக்கு பாரு. காவல்துறையினரால் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. டேய், திருடன் இருந்து ஒரு பொருள் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா சரி, காவல்துறையினரால் திருடப்பட்ட. அப்ப இங்க திருடனை யாருன்னு பாரு. திருடனே காவல்துறை தான். திருடனே காவல்துறை. இவனை நம்பிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை பத்திரமா பாத்துக்கணும்னா திருடன் கையிலே கொடுத்துட்டு போயிடணும். அப்ப காணா போயிடாம இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க பூரா செய்யறது பூரா. இன்னைக்கு சத்தீஸ்வரன் தம்பி அந்த காணொலி எடுத்தான் பாருங்க. அவங்க அடிச்சவன பாதுகாப்பு கேட்டிருக்கான். கேவலமா இல்லையாடா? டேய், ஒரு திருநன் இருந்து பாதுகாப்பு கேட்கலாம்டா. ஒரு அயோக்கிய போய் ரவுடி போயிட்டு இருந்து பாதுகாப்பு கேட்கலாம்டா. காவல்துறையிட்ட போய் காவல்துறை இருந்து என்னை காப்பாத்துங்கடான்னு ஒருத்தன் கேட்கலானா, இதை விட ஒரு கேடுகட்ட நிர்வாகம் வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாங்க இனிமேல் ராணுவத்திட்ட தான்டா போய் கேட்கணும். காவல்துறை மேலே நாங்கள் அச்சப்பட்டுட்டோம். காவல்துறை இருந்து என்னை காப்பாத்துறான்னு யார்டா போய் கேட்கறது? நாங்க காவல்துறையிட்டே போய் கேட்கறது? சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரமணான் ஒரு படத்துல யூகி சேது ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா இருப்பார். அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் போதும் மேல இருந்து யார் இந்த அழுத்தத்தை கொடுத்தான்றத கண்டுபிடிக்க. இது இவ்வளவு பெரிய சிக்கலான விஷயமா? 2 நிமிஷம். இந்த 5 பேரை தூக்கிட்டு போனல அஜித்குமாருக்கு கொடுத்த அடியில ஒரு 4 அடி மட்டும் கூடாது மாதிரி இந்த 5 காவலர் சொல்றானே பாரு. இந்த டிஎஸ்பியை கூட்டு போறக்கேல ஒருத்தர் உருண்டையா அவனை 2 இடத்துல உருட்டி விட்டு பாரு. சொல்லுவாங்கல்ல, யார் மேல இருந்து பேச முடிஞ்சு போச்சு. இத கண்டுபிடிக்க போறாங்களா? இத கண்டுபிடிக்க போறாங்களா? இவர் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. டேய், கேனப்பைய நாட்டுல கிறுக்கு பைய நாட்டாம
2 நிமிஷம் போதுமாடா. எஸ்பி டிஎஸ்பி 5 பேர் உங்க கையில இருக்கான்ல, லேசா கொஞ்சோண்டு மிளகா பொடி தேய்ச்சு விடு. ரொம்ப வேணாம், 2 கிராம் சொல்லுவான்ல. மிளகா பொடி இல்லைன்னா சொல்லு, திருப்பணத்துல இருந்து வாங்கி கொடுத்து விடுறோம். நல்ல காரமா இருக்கும். இல்ல மதுரையில இருந்து கீழமாசியில இருந்து வாங்கி கொடுத்து விடுறேன். நல்ல காட்டமா இருக்கும், வச்சு தேப்போம். ஏண்டா 10 லட்சம் பெறாது நகை, அதுக்கே மிளகா பொடினா இந்த 1000 கோடி லட்சம் கோடி பிடிச்சவங்களுக்கெல்லாம் எத்தனை கிலோ மிளகா பொடினா நாங்க கொண்டு வர்றது? எத்தனை கிலோ மிளகா பொடி கொண்டு வர்றது? என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். தலைவர் பிரபாகரன் ஈழத்திலே ஒரு காவல் நிலையத்தை திறந்து வைக்க போகிறார். அதை திறந்து வைத்து என்ன தெரியுமா பேசினார்? காவல் நிலையங்கள், காவலர்கள் என்பவர்கள் குற்றம் செய்பவர்களை தேடி கண்டுபிடித்து தண்டனை தருவது உங்கள் பணி அல்ல, மாறாக குற்றங்களை நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் என்று சொன்ன தலைவர் பிரபாகரனின் வழிவந்த பிள்ளைகள், அந்த வழிவந்த பிள்ளைகள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லடா உன் வேலை, குற்ற செயல்களை நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதே வழியில் தாண்டா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா இன்றைக்கு கட்சிக்குள்ள ஒருத்தர் ஒழுக்கமற்று நடந்துட்டான், கட்சியோட கட்டுப்பாட்டை மீறிட்டான். உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? தம்பி அவனை முதல்ல தூக்குடா. ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒழுக்கமற்ற கட்சியின் விதியை மீறினாலே தூக்குடான்னு சொல்றவர் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரானால் இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன ஆவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.